அந்த முடி ஒட்டுறதுக்கு என்ன செய்யலாம்? ஓ விட்டமின் தாடி முடியெல்லாம் கட் பண்ணி ஓ இங்கே விட்டு கேட்கணுமா? ஒன்றுண்டா ஆ வளரும். அண்ணா எக்ஸ்கியூஸ் தாடி எடுக்கணும். தாடி வடியாக கட் பண்ணி விடுவீங்களா? தாடி கட் பண்ணுவாங்க கட் பண்ணுவீங்களா? அதில் வடியாக கட் விடணும். அது சரி. இந்த நான் காட்டுறேன் பாருங்க. இதேம்மா இந்த ஆள் இப்படி தான் பரவணும் பண்ணுவா தெரியுதா? சரியா இப்படி வரணும் பாருங்க. அந்த கண் முகமெல்லாம் அதே மாதிரி என்னண்ணா நீங்கள் மிஸ்டேக்கை தானே உங்களோட கடை என்ன இது வட்டாடி என்ன இப்படி வட்டுவாங்க இப்படி எப்படி வடையா இருக்குங்களா? நாங்கள் பிறகு வெட்டுவோம். நாம் வெட்டணும். ஓகே நல்லா இருக்குங்களா? அப்படியே அச்சடிச்சமா அல்ல அவருக்கு நல்லா இருக்கு. இந்த மீசை எல்லாம் இருக்கு. அந்த மீசை தான் சிக்னேச்சர். அது சரியா வரும். அப்படியே அப்படியே சரியா கணக்கா வரும். அண்ணா இல்லைண்ணா இல்லை இல்லை பிரச்சனை இல்லை. அது அப்படியே அச்சடிச்ச மாதிரி அதே மாதிரி இதை கையில வச்சு கொண்டிருக்கான் தானே. இதை கையில வச்சு மீசை தான் கையில அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காடி எல்லாம் சும்மா அடிக்குதானே? அட ஓப்படா எனக்கு இந்த அப்படியே கட்டி இந்த வெயிலுக்கு ஐயோ அடிக்கடி கிளீன்ஸ் எனக்கு இப்படின்டா சடைச்சு வளர எனக்கு வேர்த்து ஒரு மாதிரி வெட்டுவாமா? வெட்டி விட்டாங்க கொஞ்சம் ஸ்டைலா வெட்டினா தானே பாக்குங்களா? நீ இப்ப ஆளை பார்க்க போய் கொஞ்சம் ஸ்டைலா போதானே உனக்கு தான். அட இன்னொன்று 10 தரம் வெட்டினா 11ஆம் தரம் வரைக்கும் ஃப்ரீயா முடிய 10 தரம் வந்து இப்படி 10 தரம் இந்த கடைக்கு வந்து வெட்டினாண்டா 11ஆம் தரம் ஃப்ரீயா. இந்த கடைக்கு இந்த இதான் மிஸ்டர் கட் சலூன் உண்டு. எங்க இருக்கு தெரியுமா உனக்கு? எங்க இருக்கு? நாச்சிமார் கோயில் இருக்குல்ல, நாச்சிமார் கோயில். நாச்சிமார் கோயில இருந்து கொக்கிலுக்கு வரான்னு சொன்னா இதுல வந்து அரசரி சந்தி இருக்கு. அதுக்கு நேரா அப்படியே எதிராக இருக்கு பாருங்க இந்த மிஸ்டர் கட் சலூன் உண்டு. இங்க ஆண்டா இத போய் உனக்கு வெட்டுவோம் வித்தியாசம் கண்டென்ட் வெட்டுவோம். அப்ப நாங்க 10 பேரை கூட்டிக்கணும்னா 11 ஆளா வெட்டிடுவோம். உனக்கு இல்ல போனா சரி வெட்டிக்கலாம். வெட்டினது பார்த்துட்டு தானே என்ன பண்ண கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போகணும். அவன் சொன்னான் கல்யாண கலையும் வருது ஆளுக்கு கொஞ்சம் வயசு வந்துட்டு அப்பதான் ஃபேஷியல் எல்லாம் போடணும். என்ன விட நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க. நண்பன் கல்யாணம் முன்னிட்டு நடத்துவேன் நான். சரியா அதுக்கு ஆள் கிடைக்கணுமே. சரிவா ஓகே வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சுப்ராஜ். ஓகேண்ணா இந்த சலூன் வந்து எவ்வளோ காலம்? இப்போ 3 மாதம் ஆகுது. 3 மாசமா ஆகுதுண்ணே. ஓகேண்ணா வளமையாக வந்து இப்போ ப்ரைஸ் எல்லாமே எவ்வளோ சங்கத்துக்குள்ள எங்களுக்கு அந்த ப்ரைஸ் தான் வரும். சங்கத்துக்குலாம் இயங்குது. ஸோ அவங்க சொல்கிற ரேட் அவங்க சொல்கிறது தான் வருமானே. மற்ற வந்து இங்கே என்னென்ன விஷயம் செய்கிறீங்கண்ணா? முடி வெட்டுறதை தவிர? முடி வெட்டுறது தவிர கேள் பண்ணுறது, மற்ற கலரிங். கலரிங்கில் எல்லாமே இருக்குது. ஒயிட் இருக்குது, மற்ற எல்லா கலரும் இருக்குது. மற்றது முடி ஸ்ட்ரைட் பண்ணுறது இருக்குது. ஸ்ட்ரைட் பண்ணுறது, சுருட்ட முடிய ஸ்ட்ரைட் பண்ணுறது, நீட்டு முடிய சுருட்டி விடுறது எல்லாமே இருக்கு. அதாவது மசாஜ் அது எல்லாம் இருக்கா? ஹெட் மசாஜ் இருக்கு. இனி ஃபியூச்சரில் வேணும்னா இந்த பாடி மசாஜுக்கு மிஷின்கள் இறக்குறதா பிளான் இருக்கு ஃபியூச்சரில். உண்மையிலே இந்த மசாஜ் போடைக்க தனி ஃபீல் அண்ணா. கண்ணை முடிக்கிட்டு இருந்தா தலைக்கு போடைக்க நல்லா இருக்கும். அந்த காலத்துக்கு அமர்த்தி விட்டாங்கன்னா எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும். அப்போ ஃபியூச்சரில் வேற அப்போ கட்டாயம் நாங்கள் வருவோம். என்னன்னு சொன்னால் ஃபியூச்சரில் அதெல்லாம் அனுபவிச்சு பார்க்கணும். ஷோல்டர் பெயின் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். என்ன அதை தவிர ஃபேஷியல் செய்கிறீங்களா? ஏன்னா நண்பர் ஒரு ஆளுக்கு இப்போ கல்யாணம் கிட்ட வர போகுது. இது காம்போவாக செய்கிறாங்க. மாப்பிள்ளைகளுக்கு இதுக்கு செய்யறாங்க கொம்போவா செய்ய விடுவீங்களா? பேக்கேஜ் மாதிரி கிடக்குன்னு வெட்டிங் மாப்பிள்ளைன்னு சொன்னா வந்தாருன்னு சொன்னா எல்லாம் சகலம் செய்ய விடுவீங்க. ஓகே ஓகே. அது தவிர என்ன டைம் திறக்கிறீங்க அண்ணா? இது வந்து மார்னிங் 8:30 நைட்டு 9 o'clock வரைக்கும் திறப்பீங்க அண்ணா. ஓகே அந்த டைமிங்கில் வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வட்டி கொள்ளலாம். புக் பண்ணிட்டு வரணும் மட்டும் இருக்காதா ஃபேஷியலுக்கு? அதுக்கு இப்போதைக்கு புக்கிங் இல்லைன்னா நார்மலாக வந்து ஃபோன் அடிச்சு காய்ச்சிட்டு வரலாம். என்ன ஃபியூச்சரில் தான் நீங்கள் அப்படி கொண்டு முடியும். திறந்த உடனே அப்படி செய்யலாம். ஓகே நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரியும். இந்த விவரங்கள் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளலாம். என்ன இப்போ வந்து நான் எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி என்ன தான் வேணும் நண்பர் ஒரு ஆளுக்கு கல்யாணம் வருது தானே கொஞ்சம் ஃபேஷியல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்ய. ஓகே நான் செய்யட்டுமா? ஓகே ஓகே. என்ன செய்வோம் உங்களுக்கு அவுட்லைன் வெட்டிட்டு மசாஜ் போட்டு முடி பெருசா வளரையில தானே? வளரையில இப்போ கிட்ட வெட்டினது. ஓகே கண்ணா சந்தேகம் இருக்கண்ணா. அந்த சலூன் கார்டு தான் கொஞ்சம் கேட்கணும் யோசிக்கணும். போகிறோம் கேட்குறேன்.
அது நிறைய எல்லாரும் ஒன்று கேட்பாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு பார்ப்போம். எல்லாம் கேட்டால் தான் கேட்பேன் நினைக்கிறேன்னு பார்ப்போம். வித்தியாசமாக கேள்விகள் இருக்கு எங்களுக்கு. சரி ஓ கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. பதில் இருக்கு. அதே மாதிரி முடியல சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் தீர்வும் இருக்கு. தீர்வும் இருக்கு. ஓகே, எங்கள் மேனேஜரோட காய்ச்சிங்களா? ஓ காய்ச்சினா கஸ்டமர் கார்டு பேர் சொன்னாரோ? கஸ்டமர் கார்டு இருக்கு என்ன? ஓ அதான் அந்த 10 தரம் ஒரு ஃப்ரீ என்ன? ஓகே ஓகே. அது என்ன முடி வெட்டுறதா ஃப்ரீ நாடி என்ன மாதிரி? முடி மட்டும் பட்டேன். அதில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் அந்த இது அடிப்போம், ஃப்ரேங்க் அடிப்போம். இப்போ மசாஜ் போட்டுட்டு போனாலும் அதில் ஃப்ரேங்க் அடிப்போம். அவுட்லைனாக வந்து வட்டி போட்டு போனாலும் அதில் ஃப்ரேங்க் அடிப்போம். அப்போ நார்மலாக வந்து மசாஜ் தனியாக வந்து போடலாமா? ஓ போடலாம். ஓகே ஓகே. மசாஜ்னா இப்போ சிலது நாங்கள் மிஷினை வச்சு எல்லாம் போடுவோம். அதை விட எங்களுக்கு என்னோட போடைக்கா ஒரு தண்ணி. ஓ அது சரி. மற்ற என்ன முந்துடா கேள்வி கேட்க போனோம். சரியா சொல்லுங்க என்ன? இந்த இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை அந்த முடி கொட்டுற பிரச்சனை. இதுக்கு என்ன செய்யலாம்? ஏதாவது ஆனால் முடி கொட்டுறது வந்து என்ன காரணம் பண்ணாது. அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தம்பி கேட்பீங்க ஹோமல்ல அவர் டாக்டர் அவர்கிட்ட கேட்குறீங்கன்னு சொல்லுங்க. அவர் இந்த ஃபீல்டு இருக்கிறதால தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள். என்ன சொல்லுங்கண்ணா? முடி கொட்டுறதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஹீட்டுக்கு கொட்டுப்படும், மற்றது வந்து எங்களோட விட்டமின் பிரச்சனைகளால் கொட்டுப்படும். அதுக்கு வந்து நல்ல சாமான்டா விட்டமின் இருக்குல்ல, விட்டமின் ஆயில் இருக்குல்ல, அந்த கேப்சல் இருக்குல்ல, அதுவும் கஸ்டர் ஆயிலும் நல்ல சாமான். அது ரெண்டையும் வந்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி காய்ச்சிட்டு டெய்லி வந்து அப்ளை பண்ணிங்களா நல்ல அது முடிக்க ஓகே. அது இயற்கையாக தான் செய்வோம்னு சொல்லியிருக்க. அப்படி தான் இயற்கையான இயற்கைக்கும் இருக்குண்ணா. கரிஞ்சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அந்த அது கலந்த ஆயுர்வேதம் ஒன்றும் இருக்குது தானே. எங்கள்கிட்ட ஒரு ஆயுர்வேத ஆயில் இருக்கு, ஆனால் இன்னும் நாங்கள் எடுக்கல. அது இப்போ அது ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஓகே இருக்கு. ஓகே ஓகே. ஹேர்பல் ஆயில் உண்டு, கொழும்புல செய்கிறாங்க. மற்றதுன்னா இப்போ அந்த சொடு இப்போ நீ வெயில வந்து தானே வேதத்தில் அவங்களுக்கு சொடு வலிக்கிறது. இதுகளுக்கு சொடு இருந்தானா முடி ஹொட்டும் பண்ண முதலாவது பிரச்சனை. ஓ சொடு கண்ணா வந்து என்னென்னா செம்போண்டா கெட்டோ ப்ளஸ் செம்போன்னு எல்லாம். கெட்டோ ப்ளஸ் ஒன்று செம்போ இருக்குது, ஃபார்மசி வழியே இருக்குது. அந்த செம்போன்னு எல்லாம். ஓ ரைட், அது எல்லாம். மற்றது வந்து எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது கிளவிஸ் டோனிக் ஒன்று, பெலோஸுண்டு கம்பெனின்ற ஒன்று. அதுக்கும் சில பேருக்கு குறைஞ்சிருக்கு. ஓ அது நீங்கள் விற்கிறீங்களா இங்கே? ஓ அது விற்கிறேன். சரி சரியா. அதெல்லாம் தீர்வு இப்போ. ஓ வேறு ஒன்றும் வழி இல்லை. அதெல்லாம் தீர்வுண்ணே. ஒரு ஆளுக்குன்னா அந்த தாடியில் சொடுகு இருந்தால் தாடி விடாமல் இருக்குமா? சரி அப்படி இல்லை, என்ன சொல்லி கொண்டு தனக்கு தாடியில் சொடுகு இருக்கு, அதான் தாடி வளர்றது இல்லையா உண்டு. அப்படி இல்லை, பெருசாக வெட்டு இல்லையா, அவுட்லைன் பண்ண தான் பண்ணினது. ஓகே ஓகே. கொஞ்சம் வடிவாக இருந்தால் காணும். எல்லாரும் சொல்கிறாங்க செலவுல வெட்டிட்டு போனால் வடிவாக இருக்குமா, வீட்டை போனால் வடிவாக முக்கியம். இந்த கண்ணாக்கு என்ன வித்தியாசம் வைக்கிறீங்களோ? அல்ல கண்ணாடியில் ஒன்றும் இல்லையா, நான் ஒன்று இருக்கு இந்த லைட் தெரியும். லைட் தெரியும் இல்லை, அது ஓகே. இல்லை நார்மலான இப்போ நாங்கள் இதான் நடக்கிற விஷயம். சரவணில் பார்க்க வட்டிவாக இருக்க வேணாம், வட்டி விட நீங்கள் இருக்கணும் யோசிப்போம். அது எல்லாரும் அதே வந்து வீட்டை முழுகி போட்டு பார்த்தா கோணங்கி மேகடாங்க. அதுக்கு என்ன காரணம்? அது எங்களையும் வந்து பார்த்து நாங்களும் இங்கே கண்ணாடியில் வகையாக வடிவாக இருப்போம். வீட்டை ஒன்று எங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் ஃபீல் ஒன்று. வீட்டை போய் கண்ணாடி பண்ணி போட்டுனா தெரியும். அது எப்படி கண்ணாடி ஒன்று பண்ணி பூட்டி விடும். ஆனால் என்ன சொல்லி இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு வெட்டுறீங்க சரியா? உங்களுக்கு முடி வெட்டினா யார்கிட்ட போவீங்க? எங்களுக்கு முடி வெட்டுறா நாங்களே எங்களை கையால் வெட்டுறது. இதுக்குள்ள வெட்டுவோம், உலகத்துக்குள்ள வெட்டுவோம், பின்னுக்கெல்லாம் வெட்டுறே இல்லை. அது கேரட்டையும் கொடுக்குறது அந்த லைவை கொண்டு இல்லை. அதான் கனகான சொன்னேன். இது லைனே நாங்கள் வெட்டுவோம். நீங்கள் எல்லாம் வெட்டுவோம், கீழ் லைன் மேல் லைன் எல்லாம் வெட்டுவோம். தாடியெல்லாம் குறைப்போம். இந்த பின்பக்கம் வெட்டுறது தான் கஷ்டம். கஷ்டம் அதுக்கு இங்கே மாறி வெட்டுவீங்களா? ஓகே. என்ன போடுவோம் மசாஜுக்கு? மசாஜுக்கு என்ன போட்டால் நல்லா இருக்கும்ண்ணா? எங்கள்கிட்ட கூல் டோனிக் இருக்கு, பேரம் இருக்கு, வெந்தயம் இருக்கு, விட்டமின் கேப்சல் இருக்கு, ஆக்ஸோயில் இருக்கு, நவரத்னா இருக்கு. உங்களுக்கு இப்போ வெயில் கூலா போட்டுவிடுவோம். சரி, கூல் டோனிக் கொண்டு போட்டுவிடுவோம். சரி சரி. ஓகே. எனக்கு முடி வெட்டுற விட இந்த மசாஜ் நல்ல எப்போ வெட்டினாலும் அந்த ஒரு மசாஜ் போட்டு தான் போகிறது. இது வந்து ஈவொண்ட டோனிக் ஒன்று சரியா, மின்டாகவும் இருக்கு, நல்ல கூலாகவும் இருக்குமா. நீங்கள் கொஞ்சம் உயரமாக இருக்கிறீங்க, கொஞ்சம் பாதிப்போம். வாசம் அடிக்குது, அப்படி ஊற்ற அப்படி புளியுது. டெய்லி வாங்க மசாஜ் ஒன்று போட்டு விடுவோம். சரி அது சரி. நம்ம இப்போ மசாஜுக்கெல்லாம் என்ன ப்ரைஸ் வேணும்ண்ணா? மசாஜுக்குன்னா டோனிக் போட்டால் 700, மற்ற பேரம் வெந்தயம் போட்டால் 500. 500 எவ்வளோ நேரம் பண்ணி? இப்போ நான் முடிய இந்த அடியம் பட்டிட்டு என்ன போட்டாலும் 1500 எடுத்து விட்றேன். ஓகே ஓகே. உடைக்குதா செம்ப மாதிரி நல்ல வாசம் அடிக்குதுண்ணே. நீங்கள் எவ்வளோ ஆழம் செய்கிறீங்க? நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம். 7 வருஷம். 7 வருஷம். இங்கே தான் இல்லைங்களா? நோ, நான் வந்து கொழும்புல இருந்தேன். கொழும்புல? மற்றது இந்தியாவில் போயிட்டு இருந்தேன்.
அப்புறம் என்ன துபாயில் போய் நின்று நான் துபாயில நிறைய நாட்டுக்கு போயிருக்கீங்க 3 நாட்டுக்கு போனேன். அப்புறம் என்ன இங்க வந்தீங்க எனக்கு வந்து வெளிநாடு போகிறது தான் அங்கே 2 நாட்டிலேயும் போனேன். மற்றபடி கொழும்புல மாமா இருக்குது, மாமாவோட 2 நாள் மாமாட்ட தான் வேலையெல்லாம் போல மட்டக்குழியில் கொழும்புல. சரி சரியா. அப்புறம் அப்படியே இங்கே வந்துட்டீங்க. அப்படியே இங்கே வந்துட்டு ஓகே ஓகே. இப்போ இதுதான் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் துறந்ததா இப்போ அதுலேருந்து அப்படி திருமணத்துக்கு வந்து இப்போ மாப்பிள்ளைகள் எல்லாமே பேசி எல்லாம் சேர்த்து கொம்போ மாதிரி செய்வீங்க. அது தவிர இப்போ புது வருஷம் என்ன வருது அதுக்கு நாங்கள் வந்தோம்னா இப்போ ஏப்ரலில் வந்து இப்போ புத்தாண்டு வருது இல்லை, அதுக்காண்டி வந்து நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். ஆஃபர் சரியா, முடி வெட்டுறது, தாடி வெட்டுறது, மற்றது மசாஜ் உண்டு, ஹெட் மசாஜ் உண்டு, மற்றது ஃபேஷியல் அப்படி ஒரு அதை கொம்போ மாதிரி கொடுக்குறோம். ப்ரைஸ் கொஞ்சம் செய்வீங்க? ப்ரைஸ் கொஞ்சம் குறைச்சி செய்வோம். ஓகே. அது தவிர இப்போ மாப்பிள்ளை வந்தால் எல்லாம் சேர்த்து எல்லாம் எடுப்பினா தானே? அது வந்து பிரைட் என்ற ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு, மற்ற அதுக்கும் ஒரு ஆஃபர் கொடுப்பீங்க. எனக்கு சேர்த்து செய்ய சேர்ந்து ஓகே ஓகே. இவங்கள கோல்ட் ஃபேஷியல், டெர்மா மார்க்கின்ற ஃபேஷியல் அப்படி ஒவ்வொரு பிராண்ட் இருக்கு. ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஃபேஷியல் செய்கிறது. ஓகே ஓகே. கோல்டும் டெர்மா மார்க்கும் வந்து கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் கூட, ப்ரைஸ் கூடணும். ஓகே ஓகே. அதே மாதிரி அதில் வந்து என்ன சொல்கிறது, வெளிச்சமும் கூட காட்டும். ஓகே ஓகே. பிரைட்டாக இருக்கும். பிரைட்டாக கல்யாணத்துக்கு கூட தான் செய்வீங்க முடியும். ஃபேஷியல் நம்மள வெட்டிங் தான் செய்வாங்க, சும்மா செய்வாங்க? இல்லைண்ணா, சில பேர் சும்மா கிழமையில ஒரு காசு செய்கிறாங்களும் இருக்கிறாங்க. இப்போ பொடியல் தெரியும் தானே, நான் சனிக்கிழமை வந்து செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பட்டையில பார்க்க போவாரு அப்படி இருக்குதானே. இப்போ நான் சொன்னேன் வந்து ஆளை பார்க்க போகணும். ரைட், ஆளை பார்க்க போகணும், தாடியை பார்த்துறீங்க. நான் சொன்னா ஒரு நியாயம் இருக்கு, பரவாயில்ல. நான் அடிக்கடி கிளீன்ஸ் எடுக்கிறேன்னா அதான் இப்போ இந்த விதைக்கு கருத்து தான் வந்து நான் அதுக்குள்ளே வளர்ந்துட்டு. ஓகே. ஆமாம், தோல் மட்டும் அமர்ந்துக்கு அப்படியே இன்பமாக இருக்கு. ஹெட் மசாஜ் பண்ணுறதுக்கே தோல் மட்டும் அமர்த்தி விடுங்க. ஆமாண்ணா, சொல்கிறேன் போட்டுவிடுவோம். மற்ற யாரும் விரும்பி கேட்டால் பேக்குக்கெல்லாம் போட்டுவிடுவோம், அது பிரச்சனை இல்லை. சரி சரி. தனி ஃபீல் இல்லையா? சில பேர் விருப்பப்படுறதில்ல, சில பேர் விருப்பப்படுவாங்க. சில பெயின் எல்லாம் நல்லா இருக்கு, ரிலீஃபாக இருக்கு. பைக் ஓடுறாங்களெல்லாம் ஆமாம், அந்த ஹெல்மெட்டுகளை போட்டு வேற ஹெல்மெட்டுகளை போட்டோன்னா கழுத்து இதுக்கெல்லாம் இல்லை, நான் வேற வேலை போட்டு வரேன். ஆமாம், சொட்டாக்கெல்லாம் கூட இதா. அப்பா என்ன டவுட் அண்ணா? என்னண்ணா இப்போ வீடியோ பார்த்துட்டு வராங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக அதுக்கு தான் நான் கஸ்டமர் கார்டு ஒன்று கொடுக்குறேன். கஷ்டமாக அது வீடியோ பார்த்துட்டு சொல்லணும், பூட்டி போட்டு தான் போகணும். ஓகே, அதான் நீங்கள் 10 தடவை வந்து இப்போ ஒருக்கா வந்து சேவ் பண்ணுறீங்க, ஒருக்கா வந்து மசாஜ் போடுறீங்க, ஒருக்கா வந்து முடி வெட்டுறீங்கன்னு சொன்னால் இப்படி 10 தடவை ஏதாவது செய்வீங்கன்னு சொன்னால் 15 இருந்தாலும் ஃப்ரீ. 15 தான் முடிதான் மட்டும் மட்டும் இல்லையா? இல்லை, எதுவும் செய்யலாம். நோ முடிதான் மட்டும் முடியல பியர்ட். ஓகே ஓகே. அடே உண்மையாக வந்து இருந்துட்டானே தாடியா மெட்டியில் வேறு செய்வோம். என்ன செய்யலாம், நாளைக்கு பார்க்க போகணும் தானே? அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது வீடியோவில். அப்படியெல்லாம் பர்சன் என்ன கொஞ்சம் முகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன முகமே பிரச்சனை தான்டா? என்ன செய்வோம் உங்களுக்கு? எனக்கு ஒரு முகத்தை கொஞ்சம் பொலிவாக காட்டணும் போட்டாங்க. பொலிவாக மீன்ஸ் பிரைட்டாக காட்டுவோமா? நாளைக்கு எதுவும் ஃபங்க்ஷனுக்கு எதுவும் பண்ணல ஆளை பார்க்க சும்மா அப்படிதான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் உண்டு. கொஞ்சம் ஃபங்க்ஷன்லேயும் பண்ணால் பொம்பளை பிள்ளைகள் வெறுந்தாங்க, அப்போ அதில் பார்க்க அப்படிஞ்சு எங்கள்கிட்ட வந்து கோல்ட் ஃபேஷியல் இருக்குது, டெர்மா மார்க்கின்ற ஃபேஷியல் இருக்குது, அலேகாட பெக் இருக்குது, மற்ற வந்து நார்மல் ஃபேஷியல் இருக்குது, மற்ற க்ளீன் அப் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன போடுவோம்டா, ஒரு கோல்ட் ஃபேஷியலாக போட்டுவிடுவோம். மாப்பிள்ளைக்கு போடுறோம், அதான் கோல்ட் ஃபேஷியல். சரி, ஒரு சேஞ்ச் இருக்கு. ஓகே, போடுவோமா? அப்போ எங்களோட கட்டில் கொஞ்சம் சரி. இது வந்து என்ன, இந்த முடியலுக்கு போடாமல் க்ரீம் ஆயில் போடாமல் க்ரீம் போட போறீங்களா? அதுதான் கொஞ்சம் கோல்டு ஃபேஷியல். கோல்டு ஆளை கோல்டா தக்க தக்க தான் வருது. மின்னுங்க அது தக்க தக்க இருக்கு. ஓகே, இது என்ன? இதுதான் என்ன ஸ்டீமர். இதில் ஹூலும் இருக்குது, ஹொட்டும் இருக்குது. ஹூலா வேணும், ஹொட்டா வேணுமா? முதல் ஹொட்டா போடுவோம், பேருந்து ஹூலா போடுவோம். இதெல்லாம் செய்ய போயிடும். நானும் வந்து புத்தரை நான் பார்க்கணும் இதெல்லாம். ஓ, நெருப்பு தினமே இருக்குமா? என்ன தண்ணியோ? அண்ணா இது நார்மல் தண்ணி தான், பயப்படாங்க. இப்படி தான் எல்லாரும் கேட்குறவங்க வந்தோன்னே வைப்பாங்க, இது என்ன தண்ணி?
அதுக்கு வச்சு சுட வைக்க போறீங்க. ஓ சுட வச்சு இந்த மண்டே சுட வச்சு மூமெல்லாம் சுட வச்சு இந்த ஃபண்டே பாட்டி வந்துடும் ஒரு கட்டவே ஒரு வித்தியாசம் லுக் கொண்டு வருது உனக்கு. அது தங்கம்மா மெருங்க போறேன் தொடக்கமாடா வர முடிஞ்சா அப்புறம் பாரு இப்பவே எரியுது இஞ்சால கீட்டரோட இந்த வயிற்று பக்கம் பெரியுதே இருந்துருக்கு. வெடியும் பாருங்க எவ்வளோ நக்கல் 4 பாருங்க. விளாம் போடணும் அவசரப்படக்கூடாது, விளாம் போடணும் அவசரப்படக்கூடாது. கோல்டன் இதே இருக்கா? ஓ நிறைய இருக்கு. டேய் இங்கே வரும் இதே மாதிரி வருவீங்க கோல்டாவா? அப்படி இருக்கா? சரியோ கோல்டன் தனி இதே இருக்கு. இது ஒரு பேக் பேக்கா கோல்டு பேக் விளம் போடுவீங்க. விளாம் போடுவோம். அது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஆளுடைய முகத்தில் கல்யாணம் வந்துட்டு ஆளுக்கு முழுவதத்தை பார்த்தீங்களோ? இதை போட்டுட்டு நாளைக்கு குளிக்காம தான் போடுறேன். இதுதான் முதலாவது போடுறதா. இது வந்து கிளீன்சிங் கிரீம் சாய்ங்கோ உனக்கு போடுறேன்னு சொல்லி சந்தோஷப்படு. பயப்படாங்க ஏதாவது ஒன்றும் செய்யாது. போட்டுக்கிட்டாக்கும் போட்டு தான் இருக்கு. அது கொதிக்கும். கொதிக்குமா? அது கேட்க போகிறேன் என்ன வச்சு காமெடி வந்து அப்படியே வட்டியா வந்துட்டேன். அப்படியே சாதா பேரல ஓடி வாசப்படிக்குது. பூசிருக்கேன் ஃபேன்ல அப்படி இதை வாசம் நடிக்குதா? அடுத்ததா இது செகண்டா. இது ஸ்க்ரப். இந்த படம் தேய்ச்சி எடுக்கிறதுனால குளிர் இப்போ கொஞ்சம் தெரியும் உனக்கு. சரி நாட்டினி எல்லாம் முடிய வட்டி தான் கண்ணு திறக்க போகிறேன். கண்ணை திறக்க போகிறேன். இந்த எனக்கே சஸ்பென்ஸாக இருக்கணும். அது புழுவோம். கண்ணு திறக்காது கருத்து மட்டும் திறக்காது. போட்டு போட்டு நடக்குதுன்னு அண்ணா சாப்பிட்றான் இங்கே சாப்பிட்டேன் அரவாசி பேசியில் சாப்பிட்டானுங்க. க்ரீமை சாப்பிடுதா? ஏன்டா அப்படி பசிக்கிறதுக்கு பக்கத்தில் கேட்குற வாய் வெள்ளையா வரட்டும். பல்லுல வெள்ளையா வருமா? சிக்னல் போகிறோம்டா வெள்ளையா வருதுல பேசியில் சாப்பிட்றேன். ஏன்டா அப்படி நான் முடிஞ்சுதாண்ணா? ஓகே இறுதிக்கட்ட பணிகள் நடக்குதுண்ணே. வட்டி வேறு இருக்கா? அடே குடிக்கிறான் சொன்னேன் பேசியில சாப்பிட்றான் தண்ணியை குடிக்கிறான். அடே அண்ணா உனக்கு அதை கொடுங்கண்ணா. ஏன்டா அப்படி தண்ணி அது பசியில் வந்திருக்கான் கொஞ்சம். டேய் என்னடா டேய் கண்ணை துறக்கா சர்ப்ரைஸ் உனக்கு. இன்னும் ஸ்டீமர் நிப்பாட்டு எரியிற மாதிரி உனக்கு டேய் என்னடா நான் சொல்லுங்க கண்ணை திறந்து பார்க்கணுமே. ஓகே திறந்து வேர் வடிவா இருக்கா? சொல்லு நாளை பண்ணைக்கு போகணும் ஆளை பார்க்கணும். உண்மை சொல்லிவிட ஃபங்க்ஷன் தானே பண்ணையில் ப்ரைவேட் மீட்டிங் உனக்கு காலை வித்தியாசம் தெரியுது தானே? எனக்கு பார்க்க வித்தியாசம் தெரியுது நம்ம தெரியுது. எழுமுங்க காணுமே. கொஞ்சம் நேர முடியும் தெரியுது. டை அடிக்கணும். டை அடிச்சா இல்லை பண்ணலாம். வேற வழி ஆனால் ஒரு முடியை பிடிங்கினா எல்லாம் வளர மட்டும் சொன்னாங்க கூட்டிடும் அப்படியா? கொண்டு ஒன்று விடனா பிடிங்கணும்னா இடையிடையே கணக்கு வருது. டை அடிக்க போறியா? டை ரொம்ப வித்தியாசம் தெரியுது தானே? நீங்கள் சொல்லுங்க தெரியுது தானே? இந்த பாருங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸில். ஓடு கலைச்சி விட்டுருந்தேன். சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து என்னென்ன வகையான இது சர்வீஸ் செய்யணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முடி மசாஜ் போட்டாங்க நல்ல ஒரு
இதா இருக்குன்னா அந்த மகன்ராஜை பார்த்துருவீங்க எப்படி இந்தவன் எப்படி ஆயிடான் மாதிரி அவன் முகத்துல ஒரு செந்தளிப்பு தெரியுது நான் இப்போ அவனுக்கு போய் கறக்க அதுக்காக போவோமா கேம்பஸுக்கு போய் போவோமா நான் கணக்கு நான் அப்படி கதைக்கல வேற நன்றி அண்ணா உங்க நேரத்துக்கு ஃபுல்லாக தானதுக்கு அண்ணாக்கு நன்றி இங்கே நன்றி எல்லாருக்குமே நன்றி மற்ற வேலை வாய்ப்பு இருக்கான்னு சொன்னீங்க அது என்ன மாதிரி நாங்கள் வந்து இப்போ வேலைக்கு ஆக்கள் தேடுறோம் அதே மாதிரி வேலைக்கு ஆக்கள் வந்து இருந்தால் ஓகே மற்றது வந்து வேலை ட்ரெயின் பண்ணியும் விடுவோம் இப்போ எனக்கு வந்து இப்போ சலூன் இது பல ஆசைன்னு சொன்னால் நீங்கள் ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி விடுவோம் இங்கேயே தான் ஓகே அது போல கோர்ஸ் அப்படியே தான் இருக்கா 3 மந்த்துக்குள்ளே தான் 3 மந்த்துக்குள்ள என்ன உங்களோட பழையிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களோட பழையிட்டு உங்கள்கிட்ட வேலைக்கு வரலாமா வேலைக்கு வரலாம் அப்படி இல்லை தனியாக இருந்தாலும் ஓகே ஓகே நிறைய பேர் சில யோசிப்பீங்க ஏதாவது தொழில் செய்து முன்னுக்கு வரலாமே அது இதெல்லாம் அத்தியாவசியமா சொல்லலாம் என்ன எனக்கு கட்டாயம் முடி வளர்ந்த விட்டு தான் ஆகணும் அதாவது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேவை அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு சலூன் இது சம்மந்தமாக படிக்க ஆசைன்னு சொன்னால் இங்கே வந்து இங்கே ட்ரெயின் பண்ணி கொள்ளலாம் என்ன ஓகேண்ணா நன்றி